Hello friends, நம்ம வந்து universal coupling 3D diagram வரைய போறோம் இன்னைக்கு. ஸோ எப்பவுமே 3D diagram வந்து வரைகிறதுக்கு நமக்கு வந்து plane ரொம்ப முக்கியம். இங்க வந்து என்ன பிளேன்ல கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் பிளேன்ல கொடுத்துருக்கு. நம்ம வந்து அதை கொஸ்டின் பேப்பர்ல ஃப்ரண்ட் பிளேன்ல இருக்கிறதா நம்ம ஃப்ரண்ட் பிளேனுக்கு மாத்திக்கலாம். அண்ட் ரொம்ப அடுத்தது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் அண்ட் யூனிட்ஸ். லிமிட்ஸ் வந்து என்னன்னா நான் வந்து A4 ஷீட்டோட போர்ட்ரைட் சைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ போர்ட்ரைட் சைஸ்ல வந்து 210 297 யூனிட்ஸ் வந்து நான் வந்து கொஸ்டின் பேப்பர்ல எம்எம்ல இருக்கு. ஸோ நான் அதை வந்து எம்எம்ல நான் மாத்திக்கிறேன். உங்களுக்கு இன்ச்சஸ்ல இருந்தா இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ல இருந்தா சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் அதர் டைமென்ஷன்ல இருந்தாலும் ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னன்னா ஃபோர்க் வரைய போறேன். ஃபோர்க் வரைகிறதுக்கு ரெக்டாங்கிள் கமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் கமெண்ட் சூஸ் பண்ணிட்டு டிராக் பண்ணி நீங்க கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் காமிக்கும். டைமென்ஷன்ல வந்து நம்ம என்ன போட போறோம்னா 88 என்டர் 142 என்டர். ஓகே, போட்டாச்சு, கிளிக் பண்ணியாச்சு, வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்னன்னா இதில் சர்க்கிள் வரைய போகிறோம். சர்க்கிள் வந்து இதோட ஜியோமெட்ரிக் சென்டர்னு காமிக்கும். அந்த ஜியோமெட்ரிக் சென்டரில் வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ரேடியஸுக்கு நீங்கள் சர்க்கிள் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 25 என்டர். அகைன் சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு அதே பாயிண்டில் வச்சு எவ்வளோத்துக்கு நம்ம ரேடியஸுன்னா 44 என்டர். இப்போ வந்து இதோட சின்னதாக நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த சர்க்கிளில் வந்து ஒரு கீவே வரைய வேண்டியிருக்கு. அந்த கீவே வரைகிறதுக்கு இதோட குவாட்ரண்ட்லேருந்து, ஓகே, குவாட்ரண்ட்லேருந்து மேலே அப்வர்ட்ஸ் நோக்கி என்ன அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸுக்கு போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10 என்டர். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்செட் கமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்செட் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம இந்த லைனை ஆப்செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7.5 என்டர். இதை இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் நம்ம வந்து ஆப்செட் பண்ணிக்கலாம். ஆப்செட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் நமக்கு லைன் கமெண்டை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கும். இந்த கேப்பை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்டெண்டுங்கிற கமெண்ட் மூலமா லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு தேவையில்லாத செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். ட்ரிம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ என்னன்னா இதை வந்து ரீஜியன் பண்ணி விட்டுக்கலாம். REGன்னு நீங்க டைப் பண்ணா உங்களுக்கு வந்து ரீஜியன் கமாண்ட் வரும். இதை வந்து ரீஜன் பண்ணி விட்டுலாம். 3 ரீஜன்ஸ் கிரியேட்டட்னு வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு EXTன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் ஷோ ஆகும். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் ஷோ ஆனதுக்கப்புறம் என்னன்னா இந்த இதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 என்டர். இப்போ வந்து இது அப்போஸ் நோக்கி தான் எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து என்னன்னா இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மூவ்ங்கிற கமாண்ட் மூலமா இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம மூவ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 30 என்டர். ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்ராக்ட் கமாண்ட் கொடுத்துக்கலாம். SUBன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ட் கமாண்ட் வந்து வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்றது லெஃப்ட் கிளிக், அகைன் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ராக்ட் ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். EXT என்டர். எக்ஸ்ட்ரூட் வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே, நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னன்னா டாப் வியூவில் வச்சுக்கலாம். டாப் வியூவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே வச்சு ஒரு சர்க்கிள் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் வந்து எங்கே வரையணும்னா இதோட மிட் பாயிண்ட்ல வச்சு வரைங்க. எவ்வளோ ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 என்டர். அகைன் சர்க்கிள் சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ ரேடியஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 15 என்டர். ஓகே, நம்ம வந்து சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ சர்க்கிள் வரைஞ்ச இந்த சர்க்கிள் என்னன்னா நம்ம மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூவ் பண்ண போகிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 20 என்டர். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட வேண்டியிருக்கு. ஸோ லைன் போட வேண்டியிருக்கு. அந்த லைனை வந்து எங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஞ்சன்ட்னு ஒன்று காமிக்கும். இந்த டேஞ்சன்ட்ல பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வரைஞ்சி விட்டுறோம். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நமக்கு தேவையில்லாத இதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னன்னா இங்க லைன் போட்டு க்ளோஸ்டு செக்மெண்டா நமக்கு தேவைப்படுது. அதனால நம்ம லைன் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து ரீஜன் கமாண்ட் மூலமா இதை ரீஜன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ரீஜன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்ராக்ட் SUBன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ட் கமாண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிடுங்க.
அகைன் இதை லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகே, நம்ம வந்து 18க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ண இந்த இதை வந்து என்னன்னா நமக்கு மேலையும் வேணும். மேலே தேவைப்படுறதுக்காண்டி நம்ம வந்து என்னன்னா மிரர் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த ஆக்சிஸ்ல மிரர் பண்ண போறோமோ அந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் ஆயிரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி ரியலிஸ்டிக் வியூல வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ இது வந்து தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்கிறத வந்து ஒரே ஆப்ஜெக்டை நம்ம மாற்றணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனியனுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். UNI டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனியன் வந்து வந்துடும். கரெக்டா? இதை யூனியனுங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா யூனியன் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூக்கு மாத்திக்கலாம். ரியலிஸ்டிக் வியூல இருக்கிறத 2D வயர் ஃப்ரேமுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு அடுத்தது பின் அண்ட் காலர் வரைய போறோம். ஸோ பின் அண்ட் காலர் வரைகிறதுக்கு என்னன்னா லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேப்பரான பின் வரைய போறோம். அந்த பின்னு வரைகிறதுக்கு டவுன்வர்ட்ஸ்ல 3 என்டர், 60 என்டர், 2.5 என்டர். அடுத்தது க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 என்டர், 12 என்டர். ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்ச இந்த ரெக்டாங்கிளை என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ப்ளோட் பண்ணி விட்டுட்டு இந்த லைனை என்ன பண்ண போறோம்னா காப்பி பண்ண போறோம். காப்பி பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 என்டர். ஓகே, டபுள் என்டர் கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம வந்து லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஓகே இங்க இருந்து ஒரு லைன் வரைய போறோம். 15 என்டர், 160 என்டர், 10 என்டர், 12 என்டர், 25 என்டர், க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, குட், நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்ச இந்த இதை எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா ரீஜன் பண்ண போறோம். ஸோ கரெக்டா ரீஜன் கமாண்ட் சூஸ் பண்ணிட்டு எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரீஜன் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ரீஜன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரிவால்வ் கமாண்ட் கொடுக்க போறோம். REV செலக்ட் பண்ணிருங்க. இப்போ எதை நமக்கு தேவையோ அந்த இதை ரிவால்வ் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு எந்த ஆக்சிஸ்ல நம்ம ரிவால்வ் பண்ண போறோமோ அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவால்வ் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ரிவால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னன்னா இதை வந்து அசம்பிள் பண்ண போறோம். அசம்பிள் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ண வேண்டிய எந்த இடத்துல பிடிச்சி மூவ் பண்றேன்னு கரெக்டா பார்த்துக்கோங்க. இங்க பிடிச்சி மூவ் பண்றேன். இதை மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இதை வந்து மூவ் பண்ண போறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நான் மூவ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா 18 என்டர். ஓகே, இப்போ வரைஞ்சிருக்க இந்த பின்னை நம்ம மூவ் பண்ண வேண்டியிருக்கு. எங்க பிடிச்சி மூவ் பண்றேன்னு கரெக்டா பார்த்துக்கோங்க. இங்க பிடிச்சி மூவ் பண்ணி கொண்டு வந்து இதோட சென்டர்ல வைக்க போறேன். ஓகே, வச்சாச்சு. இங்க இருந்து மூவ் பண்ண போறேன். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 என்டர். ஓகே, கரெக்டா நம்ம மூவ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ கரெக்டா தான் மூவ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்றதுக்காண்டி ஃப்ரண்ட் வியூல இருக்கிறத டாப் வியூக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா நீங்க பண்ணது கரெக்ட். ஓகே, இல்ல
தப்பா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இதையும் யூனியன் பண்ண போறோம். ஓகே, யூஎன்ஐ என்டர் பண்ணிட்டு இது வந்து யூனியன் பண்ணிக்கலாம். என்டர், யூனியன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மூவ் பண்ண போறோம். எங்க பிடிச்சி மூவ் பண்றேன்னு கேர்ஃபுல்லா கவனமா பாத்துக்கோங்க. இங்க பிடிச்சி மூவ் பண்றேன். மூவ் பண்ணி கொண்டு வந்து இதோட மிட் பாயிண்ட்ல வைக்க. ஓகே, நம்ம வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி நம்ம எந்த வியூவில் வச்சு பார்த்துக்கலாம்னா NE ஐசோமெட்ரிக். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை ரியலிஸ்டிக் வியூவில் மாற்றிக்கிறேன். வியூவில் மாற்றிட்டு இதை மூவ் பண்ணிக்கிறேன். எங்கே பிடிச்சி மூவ் பண்ணுறேன்னு பாருங்க. ரெண்டாவதாக ஒரு ப்ளஸ் காமிக்கா, கடைசி லாஸ்ட் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸில் கொண்டு வந்து வைக்கேன். ஓகே, நம்ம கரெக்டாக மூவ் பண்ணியிருக்கோம். வந்துட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஃப்ரண்ட் பிளேனுக்கு வந்துக்கலாம். ஃப்ரண்ட் பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்ம கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த பார்ட் வரைய வேண்டியிருக்கு. அடுத்த பார்ட் வரைகிறதுக்கு ஃப்ரண்ட் பிளேனில் நம்ம இருக்கட்டும். ரியலிஸ்டிக் வியூவில் இருக்கிறத வந்து 2D வயர் ஃப்ரேமுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வயர் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு ஒரு சர்க்கிள் வரைய வேண்டியிருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. என்டர். இப்போ வரைஞ்ச இந்த சர்க்கிளை என்ன பண்ண போறோம்னா ரீஜன் பண்ணிக்கலாம். ரீஜன் பண்ணியாச்சு. 1 regions கிரியேட்டட்னு வரும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 106. என்டர். ஓகே, கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ரைட் வியூவில் வச்சுக்கலாம். ரைட் வியூவில் வச்சுக்கிட்டு ஒன்று வரைய போகிறோம். மூளையா இப்போ இன்னொரு சர்க்கிள் வரைய வேண்டியிருக்கு. அந்த சர்க்கிளோட டயா எவ்வளோன்னு, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. என்டர். இப்போ வரைஞ்ச இந்த சர்க்கிளை என்ன பண்ண போறோம்னா மூவ் பண்ண போறோம். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 53. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹாரிசான்டலாக மூவ் பண்ண போறோம். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38. என்டர். ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 106. ஓகே, நம்ம கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு கொண்டு வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கரெக்டாக தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். பட் ராங்கான பிளேஸில் இருக்குது. இந்த பிளேஸில் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மூவ்ங்கிற கமாண்ட் கொடுத்துக்கலாம். மூவ்ங்கிற கமாண்ட் கொடுத்து இங்கேருந்து மூவ் பண்ண போகிறோம். எவ்வளோத்துக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 53. ஓகே, நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரண்ட் பிளேனில் வச்சு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பிளேன்லையும் கரெக்டாக இருக்குது, ரைட் பிளேன்லையும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம் ரைட் பிளேனில் வச்சு. எவ்வளோ ரேடியஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 15. என்டர். ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்ச இந்த சர்க்கிளை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 110. என்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து இது என்னன்னா மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். SUB. என்டர். இப்போ எதை சப்ராக்ட் பண்ண போகிறோமோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவர் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, கரெக்டாக. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் வியூக்கு வந்துக்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைய வேண்டியிருக்கு. இங்கே ஒரு சர்க்கிள் வரைய வேண்டியிருக்கு. எவ்வளோ ரேடியஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 15 எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஜன் பண்ணிக்கலாம். இதை ரீஜியனுங்கிற கமாண்ட் மூலமாக ரீஜன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். எஸ்யூபி என்டர். இந்த போர்ஷனை கிளிக் பண்ணி என்டர். இந்த போர்ஷனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சப்ராக்ட் ஆயிடுச்சு. இதை வந்து கரெக்டாக நீங்கள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்குங்கிற வியூவில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, நம்ம வந்து கரெக்டாக சப்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ரைட் வியூக்கு கொண்டு வந்துக்கலாம். ரைட் வியூக்கு கொண்டு வந்துட்டு ஓகே, ரைட் வியூ கொண்டு வந்தாச்சு. ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எப்படி ரொட்டேட் பண்ணுறேங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அவுட்ஃபிட்டை மூவ் பண்ண போகிறேன். எங்கே பிடிச்சி மூவ் பண்ணுறேன்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபோர்க்கையும் பின் அண்ட் காலரையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ண போகிறோம். ஓகே, காப்பி பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து யூனியனாக மாற்றிப்போம். யூஎன்ஐ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி யூனியனாக மாற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணுறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேங்கிறத ஓகே, இப்போ வந்து அகைன் ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் வந்து எங்கே பண்ணுறேங்கிறத எதை பிடிச்சி நான் பண்ணுறேங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன சர்க்கிளோட சென்டரை பிடிச்சி மூவ் பண்ணுறேன். ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். எதை பிளேஸ் பண்ணி நான் மூவ் பண்ணுறேங்கிறத கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்னா யூனிவர்சல் கப்ளிங் நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரைஞ்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்கள் டவுட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் சூப்பரான ஒரு டயக்ராமோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். பை.